ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு இதோ பாருங்கள், 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கொஞ்சமாக செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, இப்போ பாருங்கள் கருவேப்பிலை கொஞ்சம், இதை பாருங்கள் மருதாணி, கொஞ்சம், இது பாருங்கள். இந்த கீரையோட பேர் கொடுப்பைக்கீரை. எங்கள் ஊர்லலாம் நாகர்கோவில் சைட்லலாம் இதுக்கு பேர் கொடுப்பைக்கீரைன்னுவாங்க. இங்கே என்னன்னு சென்னையில் இது என்னன்னு தெரியலங்க. இது இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த கீரை கிடைக்கிது. இது சென்னையில் இதோட பேர் என்னன்னு தெரியல. ஊரில் இந்த கீரை கொடுப்பைக்கீரைன்னுவாங்க. இந்த கீரை கொஞ்சம், இது இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி சாறு புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. அரைக்கும் போது தண்ணி அதிகமாக விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். நம்ம ரொம்ப தண்ணி விடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது அது தெறிக்கும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி நம்ம சாறு புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சாறு மட்டும் எடுக்கணும். சாறை மட்டும்தாங்க எடுக்கணும். கப்பி எடுக்கக்கூடாது. இதை பாருங்கள், இது மருதாணி, செம்பருத்தி, கருவேப்பிலை, இது 3 அரைச்சி நம்ம சாறு எடுத்துகிட்டு மிச்சம் கப்பி இது தலைக்கு தேய்ச்சி குளிக்கலான்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது வேஸ்ட்டு. நம்ம இதை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவெலாம் ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டு சாறு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை கப்பியை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம். அதுக்காக இது தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இது வேஸ்ட்டு தாங்க. இதை நம்ம சாறு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாரெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதில் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 லிட்ரு எண்ணெய்ங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி இதை எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா காய்ச்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. பாருங்கள், நுரை வருது தெரியுதா? இந்த பாருங்கள்,
நல்லா கொதிக்குது, கொதிக்கட்டும். சத்தம் கேட்குது பாருங்கள், சலசலன்னு. இந்த சவுண்டு குறையணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சிங்கன்னா முடி வந்து ரொம்ப கருன்னு நல்லா அழகாக வளருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கருன்னு நல்லா அடர்த்தியாக வளரும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். முடி நல்லா கருப்பாக நல்லா அடர்த்தியாக வருங்க. நல்லா வளரும், முடி நல்லா வளரும். என் பசங்களுக்கும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? கலர் மாறுது பாருங்கள். சவுண்டும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போவும் கொஞ்சம் அந்த சவுண்டும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். அந்த சலசலன்னு சவுண்டு கிடச்சி இல்லையா, அந்த சவுண்டும் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். கலர் பார்த்திங்களா? கலர் மாறி வருது பாருங்கள். அது பாருங்கள், கலர் பார்த்திங்களா? கலரும் மாறி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், கலரும் மாறி இருக்குது பாருங்கள். பாருங்கள், சவுண்டும் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். பாருங்கள், சவுண்டும் சுத்தமாக குறைஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஆற வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறமா பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இதோ பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த எண்ணெயை பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.